இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பி ஷேப் உள்ள இந்த லோகோவை பண்ண போகிறோம். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதோட குணாதிசயத்தை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைன் வந்து திக்காக ஆரம்பித்து ரொம்ப தின்னாக வந்து முடியும். அதாவது பின் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பேண்ட் 5 பேண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே 5 பின்கள் இருக்குது. அது வந்து ஹாஃப் பி ஷேப்பு. இங்கே ஒரு ஹாஃப் பி ஷேப் இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலாவில் வச்சு பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். முதல்ல நம்ம இந்த ப்ரஷ்ஷை கிரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த திக் அண்ட் தின் லைனும் கரெக்டாக வராது. ஆகையினால ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணலாம். 2/50 எடுத்துக்கலாம். விட்த் டு ஹைட் வந்து 50. ப்ரெஸ் ஓகே. இது வந்து நாம் பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அவுட்லைன் பிளாக் இருக்கிறதுனால ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஃபில்லாக மாறிடும். அதே மாதிரி திரும்பி ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஃபில் ஆயிருக்கோ அது அவுட்லைனாக மாறிடும். அது இல்லஸ்ட்ரேட்டரோட ஃபீச்சர். இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே நடுவில் இது பின் பாயிண்ட்டாக வர்றதுக்காக இந்த ஆங்கர் 2 ஆங்கர் பாயிண்ட்டும் டிலீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பென் டூலுக்கு கீழே ஆட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்ற டூல் இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மவுஸை வந்து ஹாவர் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நடுவில் எக்ஸாக்ட்லி ஒரு லைன் காணும். அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டும் நம்ம டிலீட் பண்ணோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸாக மாறிடும். இங்கே அது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே வந்து டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூலை எடுத்து வந்து நம்ம பண்ணணுமாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து புர்ஜ் கலிஃபா பில்டிங் ஷேப்பில் இருக்குது. இப்போ நமக்கு 1 இருக்குது, இன்னும் 4 நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இதை மூவ் பண்ணலாம். Ctrl K ப்ரெஸ் பண்ணலாம். ஜென்ரல் ப்ரிஃபரன்சஸ்க்கு கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஃபீல்டில் 4 mm அப்படின்னு ப்ரெஸ் பண்ணணும். அது 4ன்னு பண்ணுவோம். 4 யூனிட்ஸ்க்கு ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ 1 2 3 4 4 தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 காப்பி, டோட்டலாக 5 காப்பி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே ப்ரஷஸ்க்கு வாங்க. வந்துட்டு எய்தர் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மெனு ஆப்ஷனுக்கு இங்கே வந்து செலக்ட் பண்ணி நியூ ப்ரஷ்ன்னு பண்ணலாம். இல்லைன்னா இங்கே ஒரு சின்ன ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். 2 வழியாக நீங்கள் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூ ப்ரஷ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இங்கே 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் 3வது ஆப்ஷன் ஆர்ட் ப்ரஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் நியூ விண்டோ அப்பியர் ஆகும். இந்த இடத்துல நடுவில் ஸ்ட்ரெச் டு ஃபிட் ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது மாத்திரம் செலக்ட் ஆகிருக்கணும். ஒரு வேளை செலக்ட் ஆகிருக்கலன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடலாம். ஸோ இங்கே ப்ரஷ்ஷு ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு பென்சில் டூல் எடுத்து ஒரு ஷேப்பு வரைகிறேன் பாருங்கள். இந்த ஷேப்புக்கு இந்த ப்ரஷ்ஷு அப்படியே அடாப்ட் ஆகும். நீங்கள் என்ன ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு அது மாதிரி. எனிவே இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். 50/50 விட்த் அண்ட் ஹைட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபில் நன் இருக்குது. குட். இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணோம்னா 4 ஆங்கர் பாயிண்ட்லையும், அதாவது 1 2 3 4 ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸ் பாருங்கள் காமிக்கிறேன். இது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணணும், அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ பண்ணிங்கன்னா ரவுண்டட் கார்னர் இப்படி வரும். அதனால நான் லெட்டர் சி ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லைன்னா இங்கே வந்து சிசர்ஸ் டூல் இருக்கு பாருங்கள், எரேசருக்கு கீழே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது டிலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இதை மார்க்கி பண்ணிக்கலாம். மார்க்கி பண்ணி இந்த ரேடியோ பட்டனை ஹோல்ட் பண்ணி ரவுண்டடாக மாற்றிக்கணும். இது ரவுண்டடாக வராது, ஏன்னா இங்கே கனெக்ஷன் மிஸ் ஆகிடுது. ஓகே, Ctrl K ப்ரெஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கீபோர்டு இன்க்ரிமெண்ட் 4ன்னு பண்ணியிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி 1 2, அப்புறம் இதுவும் செலக்ட் பண்ணி 1 2 மேலே, இது லெஃப்டில் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அதாவது ஒரு ஏ ஷேப் மாதிரி இருக்கட்டும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணுங்கள். ஆர்ட் ப்ரஷ் 1ன்னு இருக்குது பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணது. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இங்கே திக் அண்ட் தின்ல போகணுமா இருந்தது. ஆனால் இது ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பாத் ரிவர்ஸ் பாத் டைரெக்ஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா இங்கேருந்து திக் அண்ட் தின்னா அது போகும். ஓகே, அகெயின் இந்த ஸ்டேஜில் Ctrl K ப்ரெஸ் பண்ணலாம். 1 mmக்கு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பு டாப் ஏரோ ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இந்த ஸ்டேஜில் இது ஒரு காப்பி பண்ணி சைடில் வச்சுக்கலாம் ஜஸ்ட் இன் கேஸ். இப்போ இதை செலக்ட் பண்ணி இது ஒயர் ஃப்ரேம் மோடில் பண்ணி பார்க்குறேன். இது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்குது. ஆனால் ஆப்ஜெக்ட் மெனுக்கு போயிட்டு பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக் பண்ணோம்னா எல்லாமே ஆப்ஜெக்டாக உங்களுக்கு மாறிடும். நான் ப்ரிவியூ மோடுக்கு வரேன். Ctrl Y. இப்போது நான் ஒரு கைடு கிரியேட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். பென் டூல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி, ஷிஃப்ட் பிடிக்கலன்னா கிராஸாக போகும், ஷிஃப்ட் பிடிங்க, இங்கே ஒரு கிளிக் பண்ணி ஒரு கைடை கிரியேட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இங்கே ஒரு கைடை செலக்ட் பண்ணிக்கங்க, அதாவது கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போது நான் ரெக்டாங்கிள் டூல் போய்ட்டு 5 பேண்ட் இருக்கு இல்லையா, அது கிரியேட் பண்ண போகிறேன். 2 விட்த்து 50 ஹைட். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இங்கே வந்து நம்ம அலைன் பண்ணிடுவோம். இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொண்டு வந்து அங்கே பர்ஃபெக்டாக பொசிஷன் பண்ணிடுங்க. இது டிலீட் பண்ணிடலாம். Ctrl Y. இப்போ ஓகே, ரிஃப்ளெக்ஷன் டூலுக்கு போகலாம். அதுக்கு லெட்டர் O கீபோர்ட் ஷார்ட்கட். இங்கே சென்டரில் இருக்குது பாருங்கள். 3ஆவதா இந்த பக்கத்துலேருந்தும், அதாவது ரைட்லேருந்து 3ஆவது, லெஃப்ட்லேருந்து 3ஆவது ஆங்கர் பாயிண்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவில் வந்து ஹாரிசான்டல் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்குது. அதாவது வெர்டிக்கலை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் Ctrl K ப்ரெஸ் பண்ணுறேன். 2 mm கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டை செட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி ஒரு தரம் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, அகெயின் Ctrl K ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சமயத்தில் 4 mm கீபோர்டு இன்க்ரிமெண்ட் செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஓகே. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5 ஸ்டெப்பை எடுத்துக்கலாம். இது குரூப் பண்ணிக்கலாம். Ctrl G. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து இங்கே டாப்பில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் செட் பண்ணலாம். டாப் சென்டருக்கு இங்கே 15 இருக்குது, அதை 35 கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டேஜில் டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி டவுன் ஆரோ 1, ஸோ அது க்ளோஸாக வந்துடும். எனிவே இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் பாருங்கள் பர்ஃபெக்டாக அலைன் ஆயிருக்கு. Ctrl Y பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு பர்ஃபெக்டாக அலைன் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபார்முலாவில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது ஹார்ஷ் பிளாக்காக இருக்குது. நான் கொஞ்சம் கிரேயாக மாற்றிக்கிறேன். ஓகே, டார்க் கிரே. ஓகே, இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் டூலுக்கு போகலாம், அதாவது R ப்ரெஸ் பண்ணலாம். ரொட்டேட் டூலுக்கு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி 1 2, அதாவது -90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டூலுக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் செட்டிங்கு. இப்போ அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். பி லோகோ. செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு Shift Control greater than கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்ட் ஷார்ட்கட் எப்பவும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் பரவரில் ஒர்க் பண்ணுறதுன்னா மெனு வச்சு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைமும் ஜாஸ்தி எடுக்கும், பேமெண்ட்டும் நல்லா கிடைக்கும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட்டிங்ஸில் வந்து, அதாவது இங்கே ட்ராக்கிங் வந்து 140க்கு செட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைஸ் வந்து 16 இருக்குது, அதை வந்து 14ஆக மாற்றிக்கலாம். இங்கே கூட மாற்றிப்போம். சரி, ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லோகோ செய்து காட்ட போகிறேன். அது வந்து ஜொனாஷா அப்படின்ற கம்பெனியோட லோகோ நான் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள்.